ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பேன் கேக்கு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். எக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காவோ கொடுத்துக்கலாம். 8 மந்த்ஸ்லேருந்தே ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்துக்கலாம். இது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு நிறைய இரும்பு சத்து, கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கப் அளவு மக்கானா சேர்த்துக்கலாம். மக்கானாவை மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மக்கானா குழந்தைங்களுக்கு அலர்ஜி தரக்கூடியதான். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா மக்கானா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைக்கு அலர்ஜி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். மக்கானா குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதில் நிறைய கால்சியம், ப்ரோட்டீன் இருக்கனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராங்கான போன்ஸ்க்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குழந்தைங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும், இதில் இருக்க ஃபைபர் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மாமிஸ் வேர்ல்டு முளைக்கட்டிய ராகி மாவு இதில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் வச்சுருக்க ராகி மாவும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ராகிலே நிறையா கால்சியம் சத்து இருக்குது. அதுவும் போன்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துக்கும் போது பேன்கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவு பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரே மாவில் நீங்கள் பேன் கேக் செஞ்சுக்கலாம், வாஃபிளாகவும் செஞ்சுக்கலாம், குழிப்பணியாரமாகவும் செஞ்சுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்துக்கலாம். கிண்டர் கார்டன், டே கேர் போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து விடலாம். பெரிய பசங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸான பேன் கேக் இது. இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்மளோட ஹெல்தி ஸ்நாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் அப்புறம் ஃபிங்கர் ஃபுட்ஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபியும் நான் அந்த பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.